சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். இனி அடுத்த பாட். அறிவாரும் இல்லையோ ஐயோ, என்னை யாரென்று அறியாத அங்க தேசத்தில் வரிதே காமத்தீவில் சிக்கி உள்ள வான்பொருள் தோற்கவோ வந்தேன் நான் தோழி. அறிவாரும் இல்லையோ ஐயோ, என்னை யாரென்று அறியாத அங்க தேசத்தில் வரிதே காமத்தீவில் சிக்கி உள்ள வான்பொருள் தோற்கவோ வந்தேன் நான் தோழி. சங்கர சங்கர சம்போ. தோழி, நான் இந்த உலகத்தில் இப்படி பிறந்து அவஸ்தைப்படுறதுக்காக வந்திருக்கேன். இதை யாரா புரிஞ்சுக்க கூடாதா? என்ன எனக்கு உண்மையை உணர்த்தக்கூடாதா? அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறது. முதல் பாட்டிலே சொல்லிட்டார், குருநாதர் சொன்னபடி கேட்டு பற்றற்றவனா இரு, மெய்யுணர்வில் நிலைத்திரு திளைத்திருன்னு சொல்லியாச்சு. அப்புறம் அடுத்த பாடல் என்ன சொல்கிறாருன்னா, ஜனங்களெல்லாம் பொதுவாக ஜனங்களோட தன்னை இணைத்து கொண்டு சொல்கிறார், இப்படியா நம்ம அனாவசியமாக அநியாயமாக சாகிறதுக்காகவா பிறந்தோம்? வருத்தப்பட்டு அழுது சாகிறதுக்காகவா பிறந்தோம்? உண்மையை உணர்றதுக்காக அல்லவா பிறந்தோம்? இப்படியே போய் இந்த உலகத்தில் பிறந்து ஒரே சுகத்தை எல்லாம் அனுபவிச்சு, கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு கண்டதெல்லாம் அனுபவிச்சு கடைசியில் ஐயோன்னு சாகிறதுக்காகவா பிறந்தேன்? இதுதான் என்னுடைய லட்சியமா? இதுதான் நான் மிருகத்தனமாக வாழ்கிறதுக்கு தான் நான் பிறந்தேன்? இந்த உண்மையை தெரிஞ்சுக்க கூடாதா? ஐயோங்கிற எத்தனை ஐயோ வந்துடுது பாருங்க. 23வது பாட்டில் ஐயோன்னார். கொண்டோ பிழைப்பது இங்கு ஐயோன்னார். இப்போ இங்கே வேற சொல்கிறார், அறிவாரும் இல்லையோ ஐயோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த பாட்டை பல கோணத்தில் பார்க்க வேண்டியது. ஒருத்தன் நடு காட்டில் தீவில் சிக்கினுட்டான், தீவில் மாட்டினுட்டான். அவனு அங்கே இருக்கிறது யாரும் தெரியல. அவன் கத்துறான், இங்கே கப்பலை பார்த்து அங்கே அந்த கப்பலை பார்த்து கத்துறான், ஐயோ என்ன யாருக்கும் தெரியலையா? நான் இங்கே உட்காந்துருக்கேன், நான் இங்கே உட்காந்துருக்கேன், கஷ்டப்படுறேன், தனியாக இருக்கேன், ஐயோ ஐயோன்னு கத்துறான்னு வச்சுங்களேன். ஹெல்ப்புன்னு கத்துறான். சொல்கிறாங்கல்ல, அந்த டைட்டானிக் சிக்னல்லாம் கொடுத்தும் தெரியலையாம் பக்கத்தில் இருக்கிற ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதிரி இவன் எல்லாமோ கத்துறான், ஐயோ ஐயோன்னு கத்துறான். அதான் பாட்டே இப்படி தான். அறிவாரும் இல்லையோ ஐயோ, நான் இப்படி தீவில் மாட்டின்னு இருக்கேனே, என்னை கொண்டு ஒரு தீவில் சிக்க வச்சுட்டாங்களே, நான் ஒரு தீவில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், சுற்றி வர கடலாக இருக்குது, நடு தீவில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், யாராவது என்னை காப்பாற்ற மாட்டீங்களா? அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட அழகிற மாதிரி அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கணும். அறிவாரும் இல்லையோ ஐயோ, என்னை யாரென்று அறியாத அங்க தேசத்தில் வரிதே காமத்தீவில் சிக்கி. எனக்கு என்னை யாருன்னே புரியல, நான் யாருன்னே தெரியல. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 1956 வருஷத்துக்கு முன்னாடி என்னை யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தெரிய போகிறதில்ல, டேட் ஆஃப் டெத்து முடிஞ்ச உடனே தெரிய போகிறதில்ல. இதுக்கு இடையில் நான் என்னை யாருன்னே தெரியாமல், நான் யாருன்னே தெரியாமல், இப்போ நமக்கு சொல்கிறோம் இல்லையா, யாருன்னே தெரியாமல் இருக்கு இந்த ஆள் இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிறோம். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை
சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.